ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மருத்துவமனைக்கான வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th பாஸ், டிப்ளமோ அல்லது எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 58 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதாவது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அன்ரிசர்வ்டு ஓசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி எல்லாத்துக்கும் ஒரே ஏஜ் லிமிட் தான். 18 முதல் 58 வயதினர் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. அதே மாதிரி தேர்வு கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் 28,100 ரூபாயிலேருந்து உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இது கூட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு நீங்கள் அனுப்பணும். சரி, இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்கு பழைய ஃபோட்டோவை ஒட்டாதீங்க. ஆனால் இதை ஒரு காரணமாக வச்சு ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மறக்காமல் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய பெயர், உங்கள் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்க யாரும் இதுக்கு எதுவும் மென்ஷன் பண்ணுங்கிற எந்த நீடும் கிடையாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. DD/MM/YYYY அந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. பாலினம் ஆண் பெண் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது போஸ்டல் அட்ரஸ், உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பின்கோடுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்குது அப்படின்னா 2 நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 8th அப்படின்னா 8ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த ஊரில், எத்தனை அட்டம்ஸில் எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. இப்போ நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ லைனாக நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எங்கே, எத்தனை அட்டம்ஸில் எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, ஹாஸ்பிட்டலையோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, எங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ அது என்ன, எப்போ ஒர்க் பண்ணீங்க, ஏன் அங்கேருந்து வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி 2-3 கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கனாலும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதன் கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன், உறுதிமொழியை படித்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர், எந்த ஊர்லேருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க, அதே மாதிரி அதுக்கான டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட். இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர், இங்கே நேம் ஆஃப் த அப்ளிகண்ட். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நீங்கள் அனுப்பணும். இது கூட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு. சரி, நோட்டிஃபிகேஷனை வச்சு வாங்க தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான பதவிகள். அதாவது பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இரண்டாவது கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா மருந்தாளர், அதாவது ஃபார்மாசிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நான்காவது பல் சுகாதாரம், டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க.
சரி, ஃபஸ்ட்டு டிரைவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கம்பல்சரி, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,700 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கு இதுக்கு நீங்கள் எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் 3 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, 4 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, கையில் சர்டிஃபிகேட் இருக்குன்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 16,800 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மருந்தாளர், அதாவது ஃபார்மாசிஸ்ட், இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிஸ்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,100 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. பல் சுகாதாரம், டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு நீங்கள் டிப்ளமோ டென்டல் ஹைஜீனிஸ்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். 28,100 ரூபா இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவம் மற்றும் ஊதிய ஆகியவற்றுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அதை பற்றின கிளாரிஃபை வேணும் அப்படின்னா உங்களுக்கான ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு வேணாலும் ஃபோன் பண்ணலாம். டெலிஃபோன் நம்பர்னா 0423296125, இல்லை ஃபோன் நம்பர் வேணும் மொபைல் நம்பர்னா 6382888280, இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, shqwellington@echs.government.in. இந்த இதுக்கு நீங்கள் இமெயில் கூட பண்ணி உங்களுக்கான டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம பார்த்தோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிரைவருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸும் வைக்கணும். இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8 மே 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 8ஆம் தேதி மேக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸர் இன்சார்ஜ், ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ், ECHSL, வில்லிங்டன். இந்த அட்ரஸுக்கு 8 மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். சரி, நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம், 8ஆம் தேதி மேக்கு முன்னாடியே நான் அப்ளை பண்ணிட்டோம், எங்களுக்கு இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கான டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது 15 மே தான் இன்டர்வியூ நடக்குது. காலையில் 9:30 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக அங்கே போய்க்கணும். இன்டர்வியூ மட்டும்தான், வேறு எதுவும் ரிட்டன் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. போகிறப்ப என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான மார்க் ஷீட்டு, அதுக்கான ப்ரூஃபு, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இன்டர்வியூ போகிறப்போ அதுக்கு முன்னாடி 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வெறும் ஆர்டினரி போஸ்ட் மூலிமா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.